ஒரு நாட்டினுடைய அரசாங்கம் அந்த நாட்டு மக்களுக்காக தங்களுடைய கடமையை சரியா செஞ்சிருந்தாங்கன்னா நாட்டு மக்கள்லாம் சுபிட்சமா இருப்பாங்க. அவங்க கடமையை சரியா செய்யலைன்னா என்ன நடக்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணமா இப்போ அந்த அரசாங்கத்தினுடைய தவறான செய்கையினால் 400க்கும் மேற்பட்ட இளைஞர் அல்லது இளைஞர்கள் அவங்க படுகாயம் அடைஞ்சிட்டாங்க. 19 பேர் வாழ்க்கையை தொலைத்து மரணம் அடைந்து விட்டார்கள். இப்படிப்பட்ட சண்டை கொடூரமான ஒரு சம்பவம் எங்க நடந்ததுங்க? என்னதான் நடந்தது? நம்ம இந்தியாவுக்கு வடக்கே இமயமலையில் உள்ள நேபாளம் என்ற நாடு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். மிகப்பெரிய எழில் சூழ்ந்த ஒரு இயற்கை வளம் மிகுந்த அழகான ஒரு நாடு. உலகத்திலேயே ஒரு செக்குலர் கண்ட்ரி அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கும் போது இந்து நாடு அப்படின்னா நேபாளம் தான் அப்படின்னு பிரகடனப்படுத்தி உலகத்தில் உள்ள ஒரே இந்து நாடு நேபாளம் தான் அப்படின்னு தான் வச்சிட்டு இருந்தாங்க. அந்த நாட்டில் நேபாளத்தில் சமீப காலத்தில் ஒரு பெரிய புரட்சி ஏற்பட்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஷர்மா ஒலி அப்படிங்கிறவர் இப்ப பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்களும் வந்துட்டாங்க ஆட்சிக்கு. ஒரு கோயலிஷன் கவர்மெண்ட் அது. இந்த நேபாள் அரசாங்கம் நேபாளத்தில் சோசியல் மீடியா ஆப் எதுவும் ஒர்க் பண்ணக்கூடாது. அதாவது இந்த யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ், டிக்டாக் போன்ற 20க்கும் மேற்பட்ட இந்த சமூக செயலிகள் இருக்கா இல்லையா, இதெல்லாம் நாங்க பேன் பண்றோம். ஏன்னா இதை ரெஜிஸ்டர் பண்ண சொல்றோம். நாங்க எங்களுக்கு டாக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்றோம். எங்க உச்சநீதிமன்றமும் இதுதான் சொல்லியிருக்குது. அவங்க செயலிகளை சமூக வலைதளங்களில் உள்ள இந்த செயலிகளை வரைமுறைப்படுத்த வேண்டும். அதனால நிறைய பேட் விளைவுகள்லாம் மோசமான விளைவுகள் இளைஞர்கள் மத்தியில் ஏற்படுகிறது. அவங்களுக்கு ஒரு ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரணும், டாக்ஸ் கட்டணும், ரெஜிஸ்டர் பண்ணணும் எல்லாரும். இதுவரைக்கும் யாருமே அந்த மாதிரி இந்த யூடியூப் முதலான எந்த ஒரு செயலியுமே ரெஜிஸ்டர் பண்ணல. உடனே பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. சோ கவர்மெண்ட்டும் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நோட்டீஸ் கொடுத்து நீங்க எல்லாம் சமூக வலைதளத்தில் வரக்கூடிய அந்த யூடியூப் முதலான டிக்டாக் முதலான அனைத்து செயல்களும் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும்னு கொடுத்துட்டு 7/9/2025 தான் உங்களுக்கு லாஸ்ட் டெட்லைன் அப்படி கொடுத்திருந்தாங்க. பட் யாருமே ரெஜிஸ்டர் பண்ணல. அவங்க வரி கட்டுறோம் ஓகே அப்படின்னு சொல்லி வரல. அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா 8/9/2025 முதல் நேபாளத்தில் இப்படிப்பட்ட யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா, டிக்டாக் போன்ற 20 சோசியல் மீடியா ஆப் எல்லாத்தையும் நாங்க நேபாளத்தில் தடை செய்கின்றோம் அப்படின்னு சொல்லி அறிக்கை விட்டாங்க. அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டுட்டு அந்த நேபாள பிரைம் மினிஸ்டர் ஷர்மா ஒலி அப்படிங்கிறவர் சீனாவுக்கு SCO சொல்லுவாங்க இல்லையா, நம்ம ஷங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் அந்த மீட்டிங்ல கலந்துக்கிட்டு மிலிட்டரி பேடர் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் பைலேட்டரல் ட்ராக்ஸ் அங்க பேசணும் அப்படின்னு சொல்லி அவர் போயிட்டார். இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி நேபாளத்தில் உள்ள இளைஞர்கள், அதாவது ஜென்சி அப்படிம்பாங்க, ஜெனரேஷன் இசட் அப்படின்னு பேரு, அதுக்கு பேரு. அதாவது 1997க்கு அப்புறம் அந்த 2020-22 வரைக்கும் உள்ள அந்த இளைஞர்கள் இந்த ஜென்சி அப்படின்னா டெக் சேவியா இருப்பாங்க. அதாவது டெக்னிக்கலா இந்த மாதிரி கம்ப்யூட்டர் அல்லது லேட்டஸ்ட் டெக்னாலஜில அவங்க ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸா இருப்பாங்க. அது மாதிரி சோசியல் மீடியாவை அதிகமாக பயன்படுத்துவதாக இருப்பாங்க. சொசைட்டியில் நடக்கக்கூடிய ஒரு சோசியல் இஷ்யூக்கு எகைன்ஸ்டா போராடுபவர்களாக இப்படிப்பட்ட நபர்கள் நம்ம நேபாளத்தில் சோசியல் மீடியாவை தடை பண்ணது தவறு, உடனடியாக தடையை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போராட போறோம்னு சொன்னாங்க. போலீஸ் சரி போராடினா எங்கேயா முக்கியமான இடத்துல வருவாங்க அப்படி ஓரளவுக்கு பந்தோபஸ்து எல்லாம் போட்டு வாங்க பாத்துக்கலாம் சொல்லி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் யாரும் எதிர்பாராத வகையில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் நேபாள் பாராளுமன்றத்துக்குள் நாங்கள் நுழைய போறோம், நேபாள் பிரைம் மினிஸ்டர் அலுவலகம் வீட்டுக்குள்ள நுழைய போறோம் அப்படின்னு போனாங்க. இது என்ன போராட்டம் இப்படி பண்றாங்களே அப்படின்னு சொல்லும் போது அதுல என்ன சொன்னாருன்னா, நேபாள பிரைம் மினிஸ்டர் அங்கிருந்தா கூட அறிக்கை விட்டாரு, ஏங்க நாங்க சோசியல் மீடியா ஆப் எல்லாத்தையும் நேபாளத்தில் நாங்க பேன் பண்றோம்னா எங்க நாட்டினுடைய டிக்னிட்டி இருக்குங்கல்ல, அது எங்க நாட்டுடைய கௌரவம் பாதிக்கப்படணும். இந்த சோசியல் மீடியா ஆப்னால நிறைய இளைஞர்கள் சீரழிகின்றார்கள். டிக்டாக் எப்போ பார்த்தாலும் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் இன்ஸ்டாகிராமில் ஏதாவது ஒரு ரீல்ஸு ஒரு ஷார்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதனால இளைஞர்களுடைய மனது கெடுகிறது, எங்களுடைய சொசைட்டியுடைய கல்ச்சர் போகுது. நாங்கள் தான் இந்து தேசம் அப்படின்னு சொல்லி பெருசாக பேசிட்டு இருக்கோம், இங்கே இளைஞர்கள் கெட்டு போகின்றார்கள். சோசியல் மீடியாவுடைய தாக்கம் மோசமாக இருக்குது, எங்கள் நாட்டினுடைய கௌரவத்தை டிக்னிட்டியை பாதுகாப்பு தான் நாங்கள் பேன் பண்ணோம் அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டார். அது இன்னமும் ரொம்ப கோபமாகி போச்சு அங்குள்ள ஜென்சி இளைஞர்களுக்கு. மூர்க்கத்தனமாக லட்சத்துக்கு மேற்பட்ட நபர்கள் அங்கங்கே திரண்டு நேபாள தலைநகரான காட்மண்டுவில் வைத்து பயங்கரமாக போராட ஆரம்பிச்சிட்டாங்க. முதலில் இந்த சோசியல் மீடியா தடையை நீக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்ச அந்த போராட்டம் 1 மணி நேரம் 2 மணிக்குள்ள திசை மாறி நேபாளத்தில் ஊழல் நடைபெறுகிறது. எல்லா ஸ்கீம்லையும் ஊழல், அரசியல்வாதிகள் ஊழல் செய்யறாங்க. அரசியல்வாதிகளும் பணக்காரர்கள் மட்டும்தான் லக்ஸரி குட்ஸ் எல்லாம் வாங்குறாங்க, எக்ஸ்பென்சிவ் டூர் போறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை முறையை பார்த்தாலே ஏதோ ராஜபோக வாழ்க்கையா தெரியுது. ஆனால் சாதாரண ஏழைகள் நாங்க கஷ்டப்படணுமா? நேபாளத்தில் கரப்ஷன் அதிகமாக இருக்குது. இங்கு உள்ள ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும். இந்த அரசு ஊழல் அரசு அகற்றப்பட
நீக்கப்பட வேண்டும் அப்படின்னு திசை மாறி எல்லாரும் போராட ஆரம்பிச்சிட்டாங்க. போலீஸ் எவ்வளவு வான் பண்ணி பார்த்தாங்க, நிறைய பேரிகேட்லாம் வச்சு பார்த்தாங்க, பேரிகேட்லாம் காலி. போலீஸ் முடியலன்னு உடனே நிறைய மிலிட்டரியை வர சொல்லி எல்லாத்தையும் நிறுத்தி பார்த்தாங்க. எல்லா தடுப்புகளையும் கடந்து எல்லாரும் உள்ள போய் பார்லிமெண்ட்டுக்குள்ள நுழையிறதுக்கு ட்ரை பண்ணதுனால முதல்ல எல்லாத்துக்கும் வான் பண்ணி பார்த்தாங்க, ஒண்ணுமே முடியல. வாட்டர் கனான் தண்ணியை பீச்சு அடிச்சு பார்த்தாங்க, முடியல. டியர் கேஸ் போட்டு பார்த்தாங்க, முடியல. ரப்பர் புல்லட்ஸ் எல்லாம் அடிச்சாங்க, எதுவும் முடியாத சூழ்நிலையில் லத்தி சார்ஜ் பண்ணி கடைசியில் ஃபைனலா அவங்க துப்பாக்கி குண்டு பிரயோகம் இன்டிஸ்கிரிமினேட்டா பண்ணதுல அந்த கூட்டத்தில் ஒரு 19 இளைஞர்கள், ஆண் பெண் 19 ஜென்சி சேர்ந்த போராட்டக்காரர்களில் ஒரு 19 நபர்கள் இந்த போலீசாருடைய துப்பாக்கி சூட்டினால் இறந்து விட்டார்கள். 400க்கும் மேற்பட்டவர்கள் ரொம்ப காயமடைஞ்சு இப்போ ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் இருந்துட்டு இருக்காங்க அவங்க. ஆக இப்படி மோசமாக போய்விச்சது. காலையிலிருந்து நைட் வரைக்கும் ஒரே கலவரம். காத்மண்டுவில் எந்த இடத்துலயும் ஒரு வெஹிக்கிள் போக முடியாது, ஒரு அலுவலகம் இயங்க முடியாது. இனிமேல் பாராளுமன்றத்துக்குள்ள உள்ள எல்லா அமைச்சர்கள் வீட்டிலையும் போய் இலங்கையில் நடந்த ஒரு கலவரம் மாதிரி, இப்ப சமீபத்தில் பங்களாதேஷில் நடந்த கலவரம் மாதிரி மிகப்பெரிய கலவரமாக உருவெடுத்து விடுமோ அப்படின்னு பயந்துகிட்டு உடனடியாக ஈவினிங்ல நேபாள அரசினுடைய செய்தி தொடர்பாளர் அவர் ஒரு பேட்டி கொடுத்தார். எங்களுக்கு இந்த சோசியல் மீடியா ஆப் எல்லாத்தையும் நாங்கள் தடை செய்யணும் அப்படிங்கிறது மட்டுமே எங்க நோக்கம் இல்லைங்க, இதை விட எங்க மக்களுடைய உயிர் தான் முக்கியம். இப்ப அநியாயமாக ஒரு 19 இளைஞர்கள் இறந்து விட்டார்கள். அவங்க அப்பா அம்மா எல்லாம் அவங்க எல்லாம் படிச்சு முன்னுக்கு நாளைக்கு குடும்பத்தை காப்பாற்றணும் எவ்வளவு கனவு கண்டிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு மதிப்பிற்குரிய ஒரு உயிர் இப்படி பறி போயிருச்சு. ஆனால் அவங்க தான் முக்கியமே தவிர சோசியல் ஆப் எல்லாம் எனக்கு முக்கியம் இல்லைங்க, சோசியல் மீடியா ஆப் முக்கியம் இல்லைங்க. நாங்க இந்த தடையை நீக்குவதற்கான நடவடிக்கை எடுப்போம், ஈவினிங்ல எங்களுக்கு ஒரு கேபினட் மீட்டிங் போட்டிருக்கோம் அப்படின்னு அறிக்கை விட்டார். அப்பவும் இந்த போராட்டம் ஓயல, அங்கங்க கலவரம் பயங்கரமா வெடிச்சிட்டு தான் இருந்தது. ரொம்ப மோசமா போச்சு. ஈவினிங்ல இது மோசமான ஒரு சூழ்நிலையை தள்ளிட்டு இருக்கு அப்படின்னு உடனே அந்த நேபாள பிரைம் மினிஸ்டர் சர்மா ஒலி சீனாவில இருந்து காத்மண்டுக்கு வந்துட்டார். ஏன்னா நெக்ஸ்ட் பார்டர் தான் அது. உடனே வந்துட்டாங்க. ஈவினிங்ல ஒரு கேபினட் மீட்டிங் நடந்தது. சோசியல் மீடியாவில் ஆப்புக்கு தடையை நீக்கணும், அதான் நம்ம முக்கியம், அதை பண்ணுவோம் அப்படின்னா நேபாள பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டாரு, ஏங்க நம்ம ஒரு கொள்கைக்காக வேண்டி இந்த அரசாங்கம் நடத்திட்டு இருக்காங்க, நம்ம இளைஞர்கள் எல்லாம் இந்த சோசியல் மீடியா ஆப்னால கெட்டு போறாங்க, நம்ம நாட்டுடைய கௌரவம் பாதிக்கப்படணும்னா இதெல்லாம் அப்படி பார்க்க கூடாது, நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும், நம்ம ஃபேமா இருக்கணும், அதனால தடை நீக்க முடியாதுங்க, பண்ணக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த போராட்டத்துக்கு நம்ம பயந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசிட்டாரு. உடனே அது ஒரு கோயலிஷன் கவர்மெண்ட், கூட்டணி ஆட்சி தான் நடந்துட்டு இருந்தது. அந்த கூட்டணி ஆட்சியில் உள்ள ஒரு கட்சியினர் என்ன செஞ்சாங்க, ஏங்க உயிர் போயிட்டு இருக்கு, பறி போயிட்டு இருக்கு, எல்லாருமே ஊழலாட்சிக்கு நாங்க பண்ண போறோம், ஆளுங்கட்சியில் உள்ளவர்கள் அரசாங்கத்தில் உள்ளவர்கள் செய்கின்ற ஊழல் வெளிவந்துரும், சோசியல் மீடியா ஆப் மூலமாக, டிக்டாக் மூலமாக, இன்ஸ்டா மூலமாக, பேஸ்புக்ல எல்லாம் இந்த அரசாங்கத்தினுடைய ஊழலை வெளியே கொண்டு வராங்க, அதை தடுக்கிறதுக்காக வேண்டிதான் இதான் பேன் பண்ணிருக்காங்க சொல்லி திசை மாறி போகுதுங்க, என்னமோ பிரச்சனை ஆகுதுங்க, அதனால உடனடியாக இந்த ஆப் தடையை நீக்கிடணும் அப்படின்னாங்க. இது ஒலி முடியாதுன்னு சொன்ன உடனே அவங்க வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. அந்த நேபாள அரசாங்கத்தினுடைய உள்துறை அமைச்சர், ஹோம் மினிஸ்டர் என்ன பண்ணாருன்னா, இளைஞர்கள் வருங்காலத்தில் பெரிய பெரிய ஆளா வர வேண்டிய பெரிய பெரிய கனவை தங்களுடைய மனதில் சுமந்து கொண்டு படித்து கொண்டிருந்த அப்படிப்பட்ட ஜென்சி இளைஞர்கள்ல 19 பேர் இறந்துட்டாங்க. அந்த இறப்புக்கு நான் மானசீகமாக பொறுப்பேற்றுக் கொண்டு எனது ஹோம் மினிஸ்டர் உள்துறை அமைச்சர் பதவியை நான் ராஜினாமா செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நேற்று ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாருங்க. கடைசியில் வேற வழி இல்லாம சர்மா ஒலி என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, ஓகே நாங்க ஒத்துக்குறாங்க, உடனடியாக இப்பமே நாங்க இந்த சோசியல் மீடியா ஆப்ல உள்ள தடையை பூரா நாங்க லிஃப்ட் பண்ணிடுறோம், நீக்கிடுறோம், ஒரு மாதம் டைம் தரோம், அந்த சோசியல் மீடியாக்காரங்க எல்லாருமே கவர்மெண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணி அப்புறம் டாக்ஸ் கட்டுறது மற்றதெல்லாம் பார்த்துக்கலாங்க அப்படின்னு சொன்னார். அப்படின்னு சொன்னா கூட இது வரைக்கும் ஒன்றும் பெருசா ஒன்றும் அந்த போராட்டம் ஓயலை. ஏன்னா முதல்ல போராட்டம் ஆரம்பிச்சது சோசியல் மீடியா ஆப் மேல உள்ள பேனை லிஃப்ட் பண்ணணும்னு சொல்லி தான். ஆனா இப்போ ஊழலை ஒழிக்க வேண்டும், ஊழல் அரசாங்கத்தை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் திசை மாதிரி போயிருச்சு. உடனே சர்மா ஒலி பிரைம் மினிஸ்டர் என்ன சொன்னாரு, 19 பேருக்கு மேல் இறந்துட்டாங்க, அவங்களுடைய குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த இறந்தலை தெரிவித்துக் கொள்கிறேன், அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு காம்பன்சேஷன் நான் கொடுக்க போறேன், 400க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்து ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் இருக்காங்க, அவங்க எல்லாத்துக்குமே மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஃப்ரீயாவே கொடுக்கப்படும், வேண்டிய உதவியெல்லாம் செய்யப்படும். ஆமா சொன்ன மாதிரி இப்போ நாங்க ஆப்பிள் தடையை நீக்கிட்டோங்க அப்படின்னாரு. இவர் சொன்ன எதையுமே நம்புவதற்கு ஜென்சி என்று சொல்லப்பட்ட ஜெனரேஷன் Z அந்த இளைஞர்கள் தயாராகவே இல்லை. போராட்டம் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனடியாக காத்மண்டு அதை சுற்றியுள்ள இடங்களுக்கு எல்லாத்துக்குமே இன்று காலையிலிருந்து ஊரடங்கு உத்தரவு, யாருமே கூடக்கூடாது, 2 அல்லது 2க்கு மேற்பட்டவர்கள் யாருமே கூட கூடாது அப்படின்னு ஒரு ஊரடங்கு உத்தரவு போட்டு மிலிட்டரி யூஸ் பண்ணி எல்லாத்துமே பெட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க, போலீஸ் ஹெவியா பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நடந்ததுன்னா, இப்படி அரசாங்கம் ஏதாவது ஒரு செய்ய போறான்னா ஒரு முன்கூட்டியே நல்ல ஒரு இன்டெலிஜென்ஸ், நல்ல தகவலை சேகரித்து
இப்படி நம்ம சோசியல் மீடியா ஆப்பை தடை பண்ணோம்னா இந்த மாதிரி இளைஞர்கள் போராடுவார்கள் அப்படின்னு முதல்ல இவங்க யூஹெச் இன்டெலிஜென்ஸ் கேதர் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி வர்றதுக்கு முன்னாடியே, அதாவது அரசாங்கத்துக்கும் ஒரு நெருடல் வராம ஒரு வயா மீடியாவை யூஸ் பண்ணி நாங்க இந்த பேனை லிஃப்ட் பண்றோம், ஆனா இப்படி கண்டிஷனோட பண்றோம் அப்படி ஏதாவது சொல்லியிருந்தா கூட இது இவ்வளவு மிகப்பெரிய ஒரு உயிரிழப்புகள் மற்றும் காயம் ஏற்படுதல் தவிர்க்கப்பட்டிருக்கும். அப்படி பண்ணவே இல்லை. அதை விட என்ன பண்ணாரு இந்த ஷர்மா ஒலி எஸ்சிஓ கான்ஃபரன்ஸுக்கு சீனா போயிட்டு இருக்கும் போது, எங்க நேபாள் நாட்டை, இமயமலையில் உள்ள இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் உள்ள நேபாள நாட்டை சீனாவுக்கு எதிராக பயன்படுத்துவதற்காக நேபாள் நாட்டை வேற நாடுகள் யூஸ் பண்ணக்கூடாது மறைமுகமா இந்தியாவை சொல்றாரு. அவர் இந்தியாவுக்கு கொஞ்சம் எகென்ஸ்ட், அவர் பயன்படுத்தக்கூடாதுங்க, அதை சீனா தான் நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார். பேசும்போது சீனாவுடைய வைஸ் பிரசிடென்ட்டை மீட் பண்ணார். அப்ப என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு கணவாய் இருக்குங்க இந்த மலை பிரதேசத்தில், நம்ம நேபாளத்திலிருந்து இந்தியாவுக்குலேருந்து நேபாளத்துக்கு வரலாம், அது மாதிரி சீனா போகலான்னு. அந்த இடத்துல பாதி இடத்த இந்தியா பிடிச்சு வச்சிருக்கு, சட்டவிரோதமாக வச்சிருக்காங்க, அது நேபாளத்துக்கு சொந்தமானது, அதை மீட்டெடுப்பதற்கு நீங்க தான் உதவி பண்ணணும் அப்படின்னு வேற சொல்லி கொளுத்தி போட்டாராங்க. ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இங்கே மிகப்பெரிய ஒரு போராட்டம், ஒரு சோசியல் மீடியா ஆப்பை பேன் பண்றதுக்காக ஆரம்பிச்சுட்டு இப்போ அரசாங்கத்தை ஒழிப்பதற்காக ஒரு கூப் நடந்துருமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஏற்கனவே நேபாளத்தில் பாத்தீங்கன்னா 100 வருடங்களுக்கு மேல் கயனேந்திரா என்ற ஒரு மன்னராட்சி நடைபெற்றது, முடியாட்சி தான் நடைபெற்றது. அங்க அந்த மன்னருடைய தலைமையில் இந்து ஆட்சி, இந்து மதம் தான் நீங்க இந்து நாடு இது அப்படின்னு பிரகடனப்படுத்தி பண்ணாங்க. 2006 மன்னராட்சி ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நேபாளத்தில் இதே மாதிரி இளைஞர்கள்லாம் சேர்ந்து போராடி அந்த போராட்டம் 18 நாட்கள் நடைபெற்று கடைசியில் மன்னர் ஆட்சியிலிருந்து இறக்கப்பட்டு ஜனநாயக ஆட்சி கொண்டு வரப்பட்டது. அதில் தான் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி மற்றவங்கலாம் வந்தாங்க. இப்போ இருக்கக்கூடிய ஷர்மா ஒலி இப்போ பிரைம் மினிஸ்டரா வந்துட்டார். இப்போ இந்த ஜனநாயக ஆட்சியில் உள்ள ஷர்மா ஒலி போன்ற அரசியல்வாதிகள் ஊழல் செய்கின்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜென்சி என்ற ஜெனரேஷன் இசட் இந்த இளைஞர்கள் மிக கடுமையான போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அதாவது இந்த நேபாளம் ஆரம்பத்தில் இருந்த மன்னராட்சியில் இருக்கும் போது ஏறத்தாழ ஒரு 100கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி இருந்த இந்தியாவும் நாங்களும் ஒன்று. இந்தியாவில் இந்துக்கள் அதிகமாக இருக்கிறாங்க, நேபாளத்தில் இந்து மட்டும்தான், இந்து தான் இங்க அரசாங்க மதம். ஒரு ஹிந்து நாடு அப்படின்னு பிரகடனப்படுத்திருந்தால ரொம்ப 2 பேரும் ஒற்றுமையா இருந்தாங்க. சமீபத்தில் வந்த இந்த கம்யூனிஸ்டர்கள் அப்படி சீனா பக்கம் சாஞ்சுக்கிட்டு அப்படி இந்தியாவுக்கு எகென்ஸ்டா அப்பப்ப ஏதாவது பின் பிரேக்கிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால இந்த ஆட்சியை அகற்றுவதற்காக இப்ப சமீபத்தில் ஒலி போய் சீனாவில் போய் தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு வந்ததுனால இந்தியா தான் இந்த போராட்டத்தை தூண்டி விடுகிறதோ அப்படின்னு சில பேர் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதெல்லாம் சும்மாங்க, இந்தியாவுக்கு அது சம்பந்தமே இல்லை, யாரும் நம்ப வேண்டாம். அது அங்க அந்த அரசியல்வாதி செய்யற ஊழலுக்கு எதிராக அங்க உள்ள மக்கள் போராடுகிறார்கள். இப்போது நேபாள அரசாங்கம் முழிச்சுக்கிட்டு பொதுமக்களுடைய கோரிக்கை என்ன, பொதுமக்களுடைய நலன் என்ன என்று அதை நோக்கி பயணித்தால் மேற்கொண்டு இறப்புகள் தவிர்க்கப்படலாம், மேற்கொண்டு நாட்டுக்கு ஒரு நல்லாட்சி தர முற்படலாம். இன்னும் 2 நாள் 3 நாள்ல என்ன நடக்கும்னே தெரியல. அப்படிப்பட்ட மிகப்பெரிய போராட்டம், ஆட்சி அழிப்புக்கான ஒரு தொடக்கமா இந்த போராட்டம் அப்படின்னு தான் உலகம் முழுவதும் என்ன நடக்க போகிறது நேபாளத்தில் என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள்.